ஒரு மேசை அளவுக்கு பெரிய வாழைப்பழத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். சானுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் ஒரு பழத்தை எடுத்து மேசையில் வைத்தான். ஆனால் அவர் தோளில் தொட்ட உடனே அந்த வாழைப்பழம் 2 ஆகிவிட்டது. சானுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. இனிமேல் அவருக்கு வாழைப்பழம் கிடைக்காமல் போய்விடுமா என நினைத்தார். அந்த நேரத்தில் அந்த வாழைப்பழம் மீண்டும் மாற ஆரம்பித்தது. அண்ணன், அம்மா, எல்லோரும் சீக்கிரம் கூறுவார்கள், பாதுகாப்பு முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடக்கூடாது. அதனால் சான் போலீசாரை அழைக்க நினைத்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அவரது கைபேசி வாழைப்பழமாக மாறிவிட்டது. இதனால் சானுக்கு சிறிது பதற்றமாகவே இருந்தது. அவன் ஒரு போத்தலை எடுத்து நீரை குடித்துவிட்டு திரும்பினான். மேசையில் வாழைப்பழம் எல்லாம் நிரம்பிவிட்டது. ஒரு கனவு போல அவர் சீக்கிரம் முகம் கழுவி விழிக்கத் தொடங்கினார். ஆனால் அவன் திரும்பி பார்த்தபோது வாழைப்பழம் மீண்டும் மேசை அளவாக மாறிவிட்டது. சானுக்கு இது நம்ப முடியாமல் இருந்தது. அவர் பல்கனியில் சென்று அமைதியாக இருக்க முயற்சித்தார். ஆனால் அவன் கீழே பார்த்தபோது சிறிய கார் கூட வாழைப்பழமாக மாறிவிட்டது. மிக பயங்கரமான விஷயம் என்னவென்றால், மேலே வானில் போன விமானமும் வாழைப்பழமாக மாறிவிட்டது. சான் வீட்டிற்குள் திரும்பினான். அங்கே அவர் முன்பு எடுத்த ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இருக்கிறது. என்ன நடந்தது என்று கண்டுபிடித்தார். அது எல்லாம் வேலை கூடியதில் ஏற்படும் காட்சி மாயையாக இருந்தது. சான் அதை எடுத்துக்கொண்டு நேராக சாப்பிட்டு விட்டான். அவன் மறுக்க விரும்பவில்லை. ஆனால் அப்போது கண்ணாடி உடையும் சத்தம் வந்தது. அவனது வேலை சுமை உண்மையிலேயே அதிகமாக இருந்தது என்பது தெரிந்தது. அவன் மாயை கண்டு கூடிலுள்ள விளக்கையும் வாழைப்பழமாக மாற்றிவிட்டார். அதை வாயில் போட்டுத்தான் சாப்பிட்டான்.